மீனாவ பார்த்தீங்களான்னா, வித்யா வந்துட்டு எப்படியான மனோஜ் கூட சேர விடக்கூடாது. ஏற்கனவே அப்படி சேர்ந்ததுனால தான் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இனிமேல் அவ கூட ஒட்டவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பிரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ரூமுக்கு போனாலுமே வந்துட்டு மனோஜ் கூட அவ பேசக்கூடாது. தனியா இரு. அவங்ககிட்ட எதனா பேசுனேன்னா அவ்வளோ தொலைச்சு கட்டுருவேன் அப்படின்ற மாரி ரோஹிணி பார்த்தீங்களான்னா மிரட்டி வைக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கும் கூட போகக்கூடாது அப்படின்ற மாரி பேசுகிறாங்க. சாப்பிட்ற இடத்துல கூட வந்துட்டு ரோஹிணி வந்து தனியா நிக்க வைக்கிறதுனால ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம போய் அண்ணாமலை கிட்ட பேச போகிறாங்க. அண்ணாமலையுமே இருந்துட்டு, "ஏம்மா நீ பண்ண தப்பு தாம்மா. இது என்கிட்ட கூட மறைச்சிட்ட. என்கிட்ட கூட பரவாயில்ல. உன் மாமியா வந்து உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையா இருந்தா. எந்த விஷயம் வந்தாலும் அவகிட்ட சொல்லுவேல்ல. இந்த விஷயத்த ஏன் நீ சொல்லல? சொல்லியிருந்தேன்னா நானே உங்களுக்கு காசு குடுத்துருப்பேன்ல ஏதோ ஒண்ணு பண்ணி. ஆனா நீ இப்படி தெரியாம தனமா நீங்களே திராடுத்தனம் பண்ணி காசெல்லாம் ஏமாத்தி பார்த்துருக்கீங்க. இது தப்பு தானே. அதனால வந்துட்டு தப்பு சரி பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வெறும் பொறுத்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே கிளம்பிடுறாரு. யார்கிட்ட சொன்னாலுமே வந்து அவ தப்ப வந்துட்டு நியாயம்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வேறு வழி இல்லாத பார்த்தீங்கன்னா, வித்யாவோட ஃப்ரெண்டு கிட்ட போகிறாங்க. வித்யா கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, ஆண்டி தான் என்ன எப்படியான மன்னிக்க சொல்லுங்க. எப்படியானா அவங்கள வந்து என்ன அனுசரிச்சு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கா நீ எந்த விஷயமா இருந்தாலும் வித்யா கிட்ட சொல்லுவியே. அவள் கூட உன்னை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவா. நான் பார்த்து கூட்டம் அந்த மாதிரி பெரிய பண்ணுப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாள். நீ அவகிட்ட ஏமாத்ததுனால தான் அவளால் தாங்க முடியல. அவளை சமாதானப்படுத்தணும்னா கொஞ்சம் நாள் ஆகும். நான் எப்படியானா பேசி சமாளிக்கிறேன். நீ கொஞ்ச நாளைக்கு வந்து அவள் மனசு புண்படுற மாதிரி எதுவும் நடந்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லி என்னை எப்படியானா மன்னிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பேச போகிறாங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, வித்யா வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் நடத்துறதுக்கோசம் வராங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, "இந்த மாதிரி ரோஹிணி வந்துட்டு ரொம்ப நல்லவப்பா. ஏதோ உன் மகன் வளர்ச்சிக்கோசம் பொய் சொல்லிட்டான். அதுக்காக இப்போ அவளை தண்டிச்சிடாத. அவளை எப்படியாவது மன்னிச்சு ஏற்றுக்க" அப்படின்னு சொல்லி, "நீ வந்து அவளுக்கு வக்காலத்து வாங்க வரையா? அவள் பண்ண தப்பு தானே. நான் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். அவள் தான் என்னோட எல்லாமேன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என்னடான்னா என்கிட்டயே பொய் சொல்லி ஏமாத்தியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி நான் மன்னிப்பேன்? அவளும் நம்மள யாருமே நம்மள. என் பையனவே அவள் போய் சொல்லி ஏமாத்த வச்சிருக்கா. அவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு ரோஹிணிக்கும் சிட்டிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது விசாரிக்கிறதுக்கோசம் போறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, சிட்டி எதிர்ச்சியா கண்ணில் பட முத்து பார்த்தீங்கன்னா, "டேய் நில்றான்னு" சொல்லிட்டு அவங்க துரத்த போகிறாங்க. முத்துவ பார்த்து சிட்டி பார்த்தீங்கன்னா ஓடிடுறாரு. அவர் பின்னாடி துரத்திட்டு போன முத்து பார்த்தீங்கன்னா எப்படியும் மிஸ் பண்ணிடுறாரு. சிட்டியுமே வந்து ஓடி ஒளிஞ்சிடுறான். என்னத்துக்கு இந்த முத்து இப்போ திடீர்னு துரத்துறான், என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, "உங்கள் முத்து வந்துட்டு என்னை துரத்துறாரு. என்ன விஷயம் இதா அப்படின்னு கேட்க, அவங்க கண்ணில் மாட்டிட்டியா ஐயோ அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அவங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, அவங்ககிட்ட மாட்டுறாத. அவனுக்கிட்டேருந்து எப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே இரு" அப்படின்னு சொல்ல, "நான் எப்படி உஷாராக இருப்பேன்? நான் மாட்டினேன்னா நான் உன்னை தான் போட்டு கொடுப்பேன்" அப்படின்னு சொல்லி சிட்டி வந்து ரோஹிணி மிரட்ட, ரோஹிணி இருந்துட்டு, "ஏன் இப்படி சொல்கிறேன்? நான் உன்னை நம்பி தானே சொல்லி காசெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணேன். இப்போ என்னடான்னா என்ன மாட்டி விட பார்க்குற பார்த்தியா" அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு என் சேஃப்டி தான் முக்கியம். நான் மாட்டினானா நீயும் தான் மாட்டுவ" அப்படின்னு சொல்ல, "எப்படின்னா அவங்ககிட்டருந்து மாட்டாமல் தப்பிச்சிரு" அப்படின்னு சொல்ல, சிட்டி இருந்துட்டு, "அப்படின்னா ஒரு 2,00,000 கொடு. நான் வேறு எங்கன்னா வெளியூரில் போய் 1 மாதம் தங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, "பணமா? அவ்வளோ பணம் எடுத்து நான் எங்கே போவேன்? இப்போ தான் வந்து எல்லா பணத்தையும் வச்சு நான் உனக்கு காசு கொடுத்தேன். இப்போ என்கிட்ட எந்த காசும் இல்லை" அப்படின்னு சொல்ல, "அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படி சப்போஸ் நான் மாட்டினேன்னா முதல்ல உன் பேரை தான் நான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லி சிட்டி மிரட்ட, என்ன பண்ணுறதுன்னு ரோஹிணி பார்த்தீங்களான்னா, அடுத்தடுத்து துன்பம் வரவழைக்குள்ள வந்து ரோஹிணி வந்து உடஞ்சி போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.